ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ட்ரிபிள் சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் கேரியர்ஸ். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கேரியர்ஸ் வந்துட்டு இருக்குது, எந்தெந்த ஃபீல்ட்லலாம் அவங்க ஒர்க் பண்ணலாம், எந்தெந்த இண்டஸ்ட்ரி சைட்லலாம் அவங்க போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் இந்த வீடியோலேருந்து நீங்கள் கேதர் பண்ணிப்பீங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னென்ன டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நமக்கு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் ஐடி ஃபீல்ட்லேயும் இருக்குது, இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ், ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ், டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரீஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இண்டஸ்ட்ரீஸ், ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரீஸ், ரோபோட்டிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இன்னும் ஸோ ஆன் இருக்குது. பட் மெயின் ஏரியாஸ் வந்துட்டு இந்த டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் நமக்கு வந்துட்டு அதிக ஸ்கோப் இருக்குது நம்ம உள்ளே போகிறதுக்கு. ஸோ எலக்ட்ரிக்கல் இல்லாமல் வேறு எந்த ஃபீல்டுமே, வேறு எந்த இன்ஜினியரிங் ஃபீல்டுமே கிடையாது, எல்லாமே எலக்ட்ரிக்கல் பேஸ்டு தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அவங்களோட மெயின் ரோல் என்னென்னா டிசைன் பண்ணுறது, பில்ட் பண்ணுறது, என்ன டிசைன் பண்ணாங்களோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, டெஸ்ட் கேசஸ் வந்து எடுத்துப்பாங்க. அதே மாதிரி எலக்ட்ரானிக் டிவைசஸ் பற்றி ஓவரால் என்ன கோ த்ரூ பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக என்டையராக பார்க்குறது வந்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸோட ஒர்க்கு. இது எலக்ட்ரீஷியன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபுல்லாகவே எதை வச்சு டீல் பண்ணுவாங்க, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வச்சு தான் டீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி பற்றிய கம்ப்ளீட் நாலேஜ் இருக்கணும், ஸ்கில் இருக்கணும். எதுக்காக அந்த நாலேஜ் அண்ட் ஸ்கில் இருக்கணும் அப்படின்னா, எதாவது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ரிலேட்டடான எக்யூப்மெண்ட்ஸ் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் இன்ஸ்டால் பண்ண தெரியணும், அதை ரெகுலராக மெயின்டைன் பண்ண தெரியணும். ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு ரெக்வயர்டு எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு சரி பண்ணி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மூலயமா ஆப்ரேஷன் நடக்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு என்டையராக அவங்க வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணவும், மெயின்டைன் பண்ணவும், ரிப்பேர் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா, எலக்ட்ரீஷியன் வந்துட்டு மேஜராக எந்தெந்த இண்டஸ்ட்ரி சைஸில் அதுவும் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னா, ஒர்க் அந்த இண்டஸ்ட்ரீஸ் ஃப்ரம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு டெலிகம்யூனிகேஷன் வரைக்கும் எல்லா ஃபீல்டுலேயுமே எலக்ட்ரீஷியனோட ஒர்க் வந்துட்டு மஸ்ட் நீடட். நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் இன்ஜினியர். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி யூஸ் பண்ணி என்னென்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா, மற்ற இன்ஜினியரிங் ஃபீல்டு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி யூஸ் பண்ணி தான் ரன் ஆகுது. ஸோ வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது, அந்த சப்ஜெக்ட் தான் மேஜர் சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இதுதான் மேஜர் எல்லா இன்ஜினியரிங் ஃபீல்டுக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்துட்டு கம்ப்யூட்டர்ஸும் யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்னென்ன காம்போனன்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணுறாங்க, சிஸ்டம்ஸ் வந்துட்டு சிஸ்டம் ஃபுல்லாகவே எலக்ட்ரிக்கல் எனர்ஜி யூஸ் பண்ணி தான் ரன் ஆகுது அப்படிங்கிற ஒரு பேசிக் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதனோட ஃபங்க்ஷன்ஸு, அதில் ஏதாவது ரிப்பேர்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலுமே அதை சரி பண்ணுறதுக்கும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் கண்டிப்பாக தேவை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சோலார் ஃபோட்டோவோல்டிக் டெக்னீஷியன் சொல்லிட்டு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சைட்லேயே இந்த சோலாருக்கு மட்டும் தனியாக வந்துட்டு நீடட் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, சோலாரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ சோலார் பவர் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ரெகுலராக மெயின்டெனன்ஸ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு மற்ற இது கம்பேர் பண்ணும்போது சோலாரோட மெயின்டெனன்ஸ் கம்மி தான். பட் அப்படி இருந்தாலுமே அந்த சோலார் பேனலில் படுற டஸ்ட்டு இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக வந்துட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா தான் efficient energy வந்து நமக்கு சோலார்லேருந்து கிடைக்கும். ஸோ அது மெயின்டைன்ஸ் த எனர்ஜி சிஸ்டம்ஸ் தட் கன்வர்ட்ஸ் த சன் பவர் இன்டு எலக்ட்ரிசிட்டி பை அசம்பிளிங், மெயின்டைனிங் அண்ட் ரிப்பேரிங் சிஸ்டம் காம்போனன்ட்ஸ். ரெகுலராக வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுறதும் சரி, அசம்பிள் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது, ஏதாவது ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னா அதை சரி பண்ணுறது, இது எல்லாமே வந்துட்டு இந்த சோலார் ஃபோட்டோவோல்டிக் டெக்னீஷியனோட ஒர்க்கு. ஸோ அவங்களோட ரோலும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த ஃபீல்ட்லேயே அவங்க போகலாம். நெக்ஸ்ட் வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியர் சைடில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் ஃபங்க்ஷனலிஸ்ட் ஆஃப் எக்யூப்மெண்ட் யூஸ்ட் இன் த ஹெல்த் கேர். அதாவது என்னென்ன எக்யூப்மெண்ட் வந்துட்டு ஹெல்த் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நமக்கு ரொம்ப முக்கியம். அதாவது அது என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ ஸோ அது எல்லாமே வந்துட்டு ரெகுலர் மெயின்டெனன்ஸ் வேணும். ஏன்னா ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது எவ்வளோ சென்சிட்டிவான விஷயம். ஸோ அங்கே வந்துட்டு எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ரெகுலராக கரெக்டாக ஒர்க் பண்ணால் தான் நமக்கு வந்துட்டு டயக்னாசிஸ் ஆகட்டும், எக்யூப்மெண்ட்டோட எஃபிஷியண்ட்டான அவுட்புட் ஆகட்டும் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் அந்த என்டையர் ஹாஸ்பிட்டல் கேரில் இருக்க எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே இன்ஸ்டால் பண்ணுறதும் சரி, அதனோட பாடி பார்ட்ஸ் வாங்கி இன்ஸ்டால் பண்ணி மெயின்டைன் பண்ணி எக்யூப்மெண்ட் ஆகட்டும், இல்லை கொலாபரேட் பண்ணி ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியும் காலேஜ், ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி இடத்துல கொலாபரேட் பண்ணி ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கினாலும் அப்படின்னாலுமே நம்ம வந்து ரெகுலர் மெயின்டெனன்ஸ் அண்டு இன்ஸ்டாலேஷன் இது எல்லாமே கிளியராக இருக்கணும். ஸோ இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் சைட்லேயும் வந்துட்டு எலக்ட்ரிஷியனோட ஒர்க் வந்துட்டு, அதாவது எலக்ட்ரிக்கல் முடிச்சவங்களோட நீடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியரிங், ஸோ இதில் சொல்லவே தேவையில்ல, டிசைன், பில்ட்ஸ், ரோபோட்ஸ் இது எல்லாமே வந்துட்டு மேஜராக வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதில் வந்து டிசைன் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும் ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியரிங் சைடாக. ஹை பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிறனால மெக்கானிக்கல் தான் மேஜராகவே. ஸோ அப்படி பார்க்கும்போது ஹை பெர்ஃபார்மன்ஸ் மெஷின்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் ரோபோட் அப்படிங்கிறப்போ. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்சார்ஸ், ரோபோட்ஸ்னாவே மேஜர் வந்து என்னது சென்சார். எதுக்காக அப்படின்னா பில்டிங் சென்சார் ஃபார் த டிடெக்டிங் என்விரான்மெண்டல் ஸ்டிமுலை, டெவலப்பிங்
ப்ரோட்டோடைப்ஸ் அண்ட் டெஸ்டிங் ப்ரோட்டோடைப்ஸ் இது எல்லாமே வந்துட்டு ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியரிங் சைடில் மேஜர் ரோல் இருக்கும். மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க அந்த சைடில் வந்துட்டு என்ன டிசைன் பண்ணுறாங்க, பில்ட் பண்ணுறாங்க, மெஷின்ஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னாலுமே அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணணும், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் வந்துட்டு அது வந்துட்டு கரெக்டாக ரன் ஆகுதா, சப்ளை எடுக்குதா, ஸோ இது எல்லாமே பார்க்குறது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் தான். ஸோ அவங்களோட ரோலும் இந்த மெக்கானிக்கல் சைடில் ரொம்ப அதிகமாக இருக்கும். இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியர்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸில் சொல்லவே தேவையில்ல. ஸோ டிசைன் பில்ட் எல்லாத்துலேயுமே பேஸ் வந்து இதுதான். டிசைன் பண்ணுறது, நம்ம பில்ட் பண்ணுறது, அந்த சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது, இது வந்து பேஸு. ஸோ அது வந்து ரெகுலர் சர்வீஸ் வந்து கொடுத்துட்ருக்கணும். ஒர்க் வித் த மெட்டீரியல்ஸ், எலக்ட்ரிசிட்டி, எக்யூப்மெண்ட், இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் டு மீட் த ப்ராஜெக்ட் அண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் டு அச்சீவ் த டார்கெட். இப்போ நம்ம ஒரு எக்யூப்மெண்ட் வந்து புதுசாக கொண்டு போய் ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதனோட அவுட்புட் வந்து எஃபிஷியண்ட்டாக கிடைக்கணும் அப்படின்னா ரெகுலர் மெயின்டெனன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து இண்டஸ்ட்ரி சைட்லேயும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸோட நீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்தந்த ஃபீல்டில் வந்து நமக்கு எலக்ட்ரிக் இன்ஜினியர்ஸோட ஃபீல்டு அதிகமாக, அதாவது நீடட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இதை தவிர வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட்டாக இருந்துச்சு, வேறு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி வேறு எந்த ஃபீல்டு பற்றி உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வேணுங்கிறதையும் சொல்லுங்கள், நான் அதை ரிலேட்டடாகவும் கொடுக்குறேன். ட்ரிபிள் உங்களுக்கு என்ன டாபிக் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸில் வந்துட்டு உங்களுக்கு வந்து நான் டீச் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். நான் அடுத்த வீடியோ அதை வந்து அது ரிலேட்டடாக போடுவேன். இல்லைனா நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கணும், பேசிக்ஸ் ஆஃப் ட்ரிபிள் பற்றி எடுக்கலாம், ஒவ்வொரு காம்பனன்ட்ஸ் பற்றி எடுக்கலாம்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோ போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்கமிங்கில் வரும். மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ரிலேட்டடான வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.